என்னை கண்டவுடனே எப்படி பணியோடும் கண்டிப்பா அன்போடும் என்னை வணங்கியபடியா ஆமாமா இதோ இருப்பது என்ன முடியாமோ முடியாமா ஆமா ஒரு ஆலயத்தை விற்பனம் செய்ய வேண்டும் என்றால் அது சாதாரண காரியமாக அல்ல எங்க முட்கடி கேட்கலாம் முடியாமா முடியாமா கூப்பிடாத ஏடான்னு சொன்னாங்கன்னா இப்ப நீங்களா அந்த சாமிக்கு பேர் வச்சுட்டீங்களா நிக்கிறவங்க சொன்னாங்களா சொன்னாங்க என்ன முடியாமா ஏமா ஒரு முடியாம அடிக்கடி குழம்பாங்க வாங்கி வாங்கிட்டு முடியப்பா முடியாமா எல்லாரும் நோம்பு பெற்ற என்ன பழக்கம் செய்வாங்க எல்லாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த பையன் புலி பண்ணி ஆடி 18 என்ன சொல்லுவாங்க இந்த ஆப்பாடு தீபாவளி கட்ட சொல்லிட்டாங்க இவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு எல்லோ ஏமா எல்லோட்ட கொல்லுவோம்
யாருமே பேருக்கு பின்னாடி ஒரு அடமொழி வரும்னு சொல்லுவாங்க. ஆமாமா, நம்ம நாடகக்காருக்கெல்லாம் முனியப்பன் சொன்னா தெரியாது. கண்டிப்பா ஒப்பிட்டுன்னா நல்லா தெரியும். அப்படி இருந்தாலும் ஆமா, ஒரு ஆலயத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் ஆமா, ஊரில் உள்ள பெரியவர்களும் கண்டிப்பா கவுண்டர்களும் சேர்ந்து ஆமா, எப்படி அவங்க சமம் இருந்து கண்டிப்பா விற்பனை செய்யணும். இந்த கோயிலை கட்டணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டம் எட்டி இடத்துல போகணும். ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா வரிய போட்டு ஆமா நடக்கணும்னா ஆமா, அந்த கஷ்டம் யாருக்கு தெரியும்? அந்த காசு வாங்குறதுக்குள்ள அவங்க பாடுற பாடு நம்மளுக்கு தான் தெரியும், கவுண்டருக்கு தான் தெரியும். அப்படி அவங்க ஆலயம் சொல்லுவது காலமும் நன்றி என்று சொல்லி அவ்வை பெரும்பாட்டியார் அன்று நாளில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்பாக ஆமா, இதோ இந்த ஆலயத்தின் முன்பாக என்னை எப்படி வணங்கினாயோ ஆமா, உன் மனதில் என்ன எண்ணம் கொண்டு வணங்கினாயோ எனக்கு தெரியாது. கண்டிப்பா உன் மனதில் எண்ணிய எண்ணம் ஆமா எப்படி ஈடேற வேண்டும். ஆமா, உன் பேரும் புகழும் கண்டிப்பா இன்னும் மேலும் ஒருங்கி வளர வேண்டும். அவங்க வாயில் ஒன்றும் நடத்தான். ஆமாப்பா, ஏன்னா நீ வந்து என்னை வணங்கவில்லை. ஆமா, சபையில் அமர்ந்திருப்பது யாரு? ஆமா, எப்படி ஆமா, கல்வி ஞானம் கற்றோர் கண்டிப்பா நம்மை பெற்றோர் ஆமா, தாய் தங்கை மாதிரி அப்படி இருந்தாலும் ஆமா, எப்பேற்பட்ட சபை தெரியுமா இது? ஆமா, லக்கணம் பொருந்தியவர் ஆமா, லட்சத்தில் ஒருத்தராக இருப்பாராம். அதே குறிப்பிட்ட முடியும் ஆமா, கோடான கோடியில் ஒருத்தர் இருப்பாராம். அப்படி சொல்லக்கூடிய ஆமா, இந்த மாபெரும் மக்கள் சபை முன்பாக அதனால் நான் தோட்டமாக இருந்தேன். யாரம்மா எந்த ஊர்? கண்டிப்பா உன் பெயர் என்ன? ஆமா, கூடிய இருக்கிறோம். அதனால நெருக்கடி சிறியோர் பெரியோர் சொல்லு கூடியதான் கீரப்பா. ஆமா, ராஜிக்கெல்லாம் கீரை. ஆமா, காலையில போய் நம்ம நாடக ரூம்ல படுத்தாலையும் படுத்துக்கிற. ஆனா 12 மணிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே முடியல. இல்லம்மா, 12 மணிக்கெல்லாம் கட்ட போடணுமா? கட்டத்தில் கட்டா கேட்டப்பா எங்க போவா? அங்கதான் போயிரு. திருப்பி தேடி சாயங்காலத்தில் ஆர்டர் பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரி, அப்படி இருந்தாலும் நான் யார் என்ன என்று தெரிவிக்க சொல்லுமா. அப்படி இருந்தாலும் ஆமா, என் தந்தையாராக வைத்து வரக்கூடிய சருணந்த ராஜனுக்கும் என் தாயாராக வெளியே வரக்கூடிய மேனகை அம்மனுக்கும் 7வது பெண் பிள்ளையாக பிறந்த என் பெயரோ எழில்கண் என்று அழைப்பார்கள். அதனால அம்மா பேர் கொஞ்சம் முன்ன பெருசா இருந்தா சின்னசானா என் பெயரோ எழில் கண்ணி என்று சொன்னேனே. எழில் என்றால் என்ன? அழகு. தமிழ் அகராதிப்படி ஆமா, அழகு என்று பெயர். கண்டிப்பா. அப்படி இருந்தாலும் என்னுடைய அழகையும்
நான் எப்படி பிறந்தேன்? ஆமாமா. 10 அழகுடன் பிறந்தேன். பிறக்கும் போது எத்தனை அழகா? 10 அழகு. நீ எத்தனை அழகு? இந்த அம்மா 10 அழகு. 10 அழகு பிறந்தது. இது 13 அழகு. அப்படியே கண்ணே. இதோட 3 அழகு மிச்சம்தான். சரி. அப்படி இருந்தாலும் என்னை விட 3 அழகு அதிகம் மிச்சம்னு சொல்றது. அந்த 10 அழகு யுக அழகு. ஏன்னா அவனுக்கு 10 அழகு, அவரது 13 அழகு. நேரம் தாமதம். ஆமா. அந்த 10 அழகு விட்டுரு. அந்த 3 கூட தெரிஞ்சுக்கலாமே. ஆமா, எனக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு கண்டிப்பா 13 அழகு 3 அழகு எக்ஸ்ட்ரா அது சேர்த்து. நான் இதுல எப்படி பிடிப்பான்னு பாக்கலாம். பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் அதேதான் நான் பாக்குறேன். உன் அழகை கேட்கறதுக்கு ஆ சொரக்காப்பேட்டில இருந்து ஆ சோறு கட்டிட்டு வந்து ஒருத்தவங்க உட்காந்துக்கிறான். டெல்லியா? அப்ப அந்த வச்சிருக்கிறாரு செயலாளர், நம்ம குழு செயலாளர். கை நீட்டிட்டாக்கா? ஆமா, சரி. அவரு அவளை கேட்கணுமா? ஓ கேட்கணுமா? சொல்லு. அந்த 3 அழகை சொல்லு. சொல்லிட்டா? ஆ. எனக்கு நல்லா நெப்பா பார்த்து சொல்லு. 3 அழகு. ஏன் மூஞ்சியே ஒரு அழகு. அம்மா எல்லாம் கேட்டுக்காங்க. இவன் அழகை கேட்டு போய் நீங்க ஊர்ல சொல்லுவீங்க. உன் மூஞ்சியே ஒரு அழகு. மூஞ்சியே ஒரு அழகு. ஆ. என் நெஞ்சியே ஒரு அழகு. ஐயோ, அப்புறம் என் குஞ்சியே ஒரு அழகு. நான் அப்படி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏமா இதெல்லாம் துணி போட்டு வர மாதிரி அது துணியே ஒரு அழகா. அப்படியா? குஞ்சியே சொன்னமா? அதுதான் சொன்னியா? அதான் மூணாமா? அவன் யாருன்னு கூட இருக்க மாட்டாங்கம்மா. இப்ப ஜோடியெல்லாம் எடுத்துக்காம பாத்தியா? ஏம்மா? ஏம்மா? நாளைக்கு விடல. ஏம்மா, அவன் பையன் ஏன் அப்படி பேசுறான்னு கேளு. ஏம்மா? அவன் பாட்டி பசும்பு வச்சா அந்த நைட் அவங்க பாட்டி கூப்பிடு. ஆமா. அதுதான் அவன் ஏய், பேசுறான். வாய் யார் வச்சாலும் விட்டுறது இல்லையே. அப்படியே செத்து போயிட்டாங்க. கேட்டும்பா. உன் 3வது அழகு சொன்னி. ஆமா. அந்த செயலாளர் டெல்லி யார் தெரியுமா? யாரு? எனக்கு மச்சம் தான். உனக்கு என்ன ஆகணும்? எனக்கு மாமா. மாமனா நாசமா போயிருந்தா கோயில் முன்னால. யா கூட பிறந்த தம்பி. இன்ன வரைக்கும் தடுக்க ஞானம் அப்படி அவரு. யாரா? உன் கூட பிறந்த தம்பிடா. ஏய், நீ யாரோ திப்பத்தாலும் உங்க அப்பனே அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டு வரணும். அடுத்து பார்த்து ஓட்டால அழுதுறியா? உங்க மாமா மச்சான். போன மாசம் இப்ப பாரு, ஆ அவங்க அக்கால நீ கட்டி பாரு, உங்க அக்கால அவங்க கட்டி பாரு. மாட் மாட் கட்டி தெரியாதா? கொலா இப்படி இவன் தலைவிக்கு அவன் சாப்பிட வச்சுன்னா கண்டிப்பா ஏடிஎம் போயிட்டே இருக்கான். அப்படி இருந்தாலும் ஏம்மா, ஆ? இதை கேட்டுட்டா நீ எனக்கு கஷ்டம். நீ இருந்தாலும் 3 அழகு சொன்ன பாரு. ஆமாமா. எப்பயுமே கண்ணுக்கு தெரியும் பாரு. ஆ கண்ணுக்கு புலன்படக்கூடிய பொருள் தான் அழகு. கண்டிப்பா. கண்ணுக்கு தெரியாதெல்லாம் அழகு இல்ல கண்ணே. ஓ யாருன்னா நீ ஓ, சொன்னாலும் மறந்துட்டா தெரியாதா? யாரா தம்பி? என்னடா பண்ண கம்முனு அடி கம்முனு வாயை கலராதா பண்ணு. சரி கீட்டும்பா. அப்படி இருந்தாலும் ஆமா எனக்கோ 10 அழகு என்று சொன்னேனே. என்னுடைய 10 அழகு என்னுடைய பெயரை எப்படி வைத்தாரு தெரியுமா? என்னுடைய அழகையும் என்னுடைய பருவத்தையும் ஒப்பிட்டு வைத்த பெயர். பருவம்னா எத்தனை தெரியுமா பெண்களுக்கு? எல்லாரும் கேட்டுக்காங்க. பெண்களின் பருவமோ 7. அந்த 7 பருவத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. கண்டிப்பா. இந்த 7 பருவம் தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்காங்க. பெண்களுடைய பருவம் எப்படி தெரியுமா? 7 பருவம். ஆமா. பேதை பெருமை. ஆமா. மங்கை மடதை. 4. அறிவை தெளிவை. 5. பேரிளம் பெண் என்று சொல்லக்கூடிய 7 பருவம். ஆமா. அப்படி 3வது பருவம் என்று சொல்லக்கூடிய மங்கை பருவம் தான் கன்னி பருவம். ஆமா. அப்படி என்னுடைய கன்னி பருவத்தையும் என்னுடைய அழகையும் ஒப்பிட்டு எனக்கு எழில் கன்னி என்று தாய் தந்தையார் வைத்த பெயர். அந்த பெயரோ நாளடைவில் வாய் வழியாக அழைத்தால் எப்படி இருக்கும்? ஓ, உன் பேர் என்ன? முனியப்பா. கோபுரம் என்னன்னா முனியாப்பான்றாங்க. முனியாப்பா. அந்த மாதிரி என்னுடைய எழில் கன்னி என்று சொல்லக்கூடிய பெயராகப்பட்டது நாளடைவில் ஏழக்கனியாக மாறிவிட்டது. இருந்தாலும் இருக்கட்டும். ஆமா. அப்படி இருந்தாலும் எனக்கோ 10 அழகு. அப்படி 10 அழகுடன் நான் பிறந்திருந்தாலும் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? சொத்து சோழம் வாங்க வேண்டும் என்று ஆசையா? கிடையாது. நிறைய பொன் பொருள் வாங்கி ஆடம்பரமாக நகை நட்டு எல்லாம் போட்டுக்கொண்டு ஆசை கிடையாது. ஆமா. கட்டுப்புடவை வாங்கி கட்டணுமா? சொத்து சுகமும் ஆசை கிடையாது. நகை நட்டு ஆசை கிடையாது. பட்டுப்புடவை வாங்கி கட்டி பீரோ நிறைய அடிக்கி வைக்கணும் என்ற ஆசையும் கிடையாது. கை நிறைய பொன் பொருள் இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணுக்கு தெரித்த மன்னவர் தான் கணவராக வர வேண்டும் என்று சொல்லி. ஏமா இல்ல கண்ணுக்கு தெரித்த மன்னவர் கணவராக வர வேண்டும் என்று நீ கம்பெனி என்ன அவரு தெரியாதா? நான் 3 பேர் வச்சுனா போதும். சொன்ன வார்த்தை சொல்லுவா. அப்படி இருந்தாலும் இதெல்லாம் வாழ்க்கைக்கு அழகு இல்ல கண்ணு. ஆமா பாரு, இதெல்லாம் கேட்டவங்க படுத்துக்கிற தாய்லாம் எழுந்து
சுபோஜியம் அதே உள்ளூரை சென்னை ஏய். அருமை அக்காவா வெளியேறக்கூடிய ஆமா. மாதக்குழும் அங்கே இருக்கக்கூடிய ஏய். அருமை அக்கா கொடுக்கப்பட்ட காஞ்சானம் ஏய். மாத அக்கா கொடுக்கப்பட்ட காஞ்சானம் ஆமா. பாட்டியாகி வெளியேறக்கூடிய ஏய். இறந்து இறைவன் போயிருக்கிறாங்க ஆமா. மெய்யான உலகத்தை விட்டு மெய்யான உலகம் போயிருக்கிறாங்க ஏய். வாழ கோடிக்காலம் வாழ்ந்ததெல்லாம் போதும் என்று ஏய். வைகுந்தம் போயிருக்கிறார்கள் உழைச்சதெல்லாம் போதும் என்று பொன்னுலகம் போயிருக்காங்க ஆமா. பொன்னுலகம் போயிருந்தாலும் ஏய். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் ஆமா. ஆண்டவன் அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் ஏய். அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் ஏய். நாளது நேரத்தியாக ஏய். நல்லா இருந்தாலும் ஆமா. முன்னோர்களை வணங்க வேண்டுமா கண்டிப்பா. முன்னோர்களை வணங்காவிட்டால் ஆமா. அவங்க ஈமக்கடன் சரியா செய்யாவிட்டால் ஆமா. பின்வரப்பு பேரனுக்கோ பேத்திக்கோ தாக்குது கண்டிப்பா. அப்படி என்று சொல்வார்கள் ஆமா. அதாவது அவங்க ஒரு தப்பு தவறு பண்ணிடுறாங்க ஆமா. ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு துரோகத்தை செஞ்சிடறாங்க ஏய். அந்த துரோகம் செய்ததே உண்டானா ஏய். உனக்கு பேரன் பேத்திக்கு தாக்குமா ஆமா. மக்கள் மனைவிக்கு தாக்குமா சாபம் கொடுக்குறாங்க பாரு கண்டிப்பா. அதுதான் வந்து பின்தொடர்ந்து வரக்கூடிய பேரனுக்கோ பேத்திக்கோ மக்களுக்கோ மகனுக்கோ ஆமா. யாருக்கோ ஒரு அந்த இதாகப்பட்டது சாபமாகப்பட்டது நேர்ந்து வர்றது ஆமா. அப்படி இருந்தாலும் முன்னோர்கள் வணங்குறதே உண்டானா ஏய். அடிமத்துக்கு தண்ணி இருந்தா உண்டானா போன மாதிரி எத்தனையோ கிடை கூடுமா கண்டிப்பா. அதுதான் முன்னோர்கள் வணங்க வேண்டும் என்று. ஆமா. அப்படியேப்பட்ட பாட்டியாகி வெளியேறக்கூடிய அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி ஏய். கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் அவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் நடிக்கிறது ஏய். சுபாஜியம் ஏய். அதே உள்ளூர சென்னை ஆமா. அருமை தந்தையார வெளியேறக்கூடிய ஏய். கேட்டு கொடுப்பது மனித குணம் கேட்காத கொடுப்பது தெய்வ குணம் ஆமா. தெய்வ குணத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஏய். அருமை அண்ணா கொடுக்கப்பட்ட காஞ்சானா ஆமா. கோஞ்சாமி மாமா என்று சொல்லக்கூடிய இருந்து போயிருக்கிறார் ஏய். அப்படி இரவு போயிருந்தாலும் ஆமா. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் ஏய். ஆண்டவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா. கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் ஏய். 400 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் என்று சொல்லக்கூடிய ஆமா. பொய்யான உலகத்தை விட்டு மெய்யான உலகம் போயிருக்கிறார் ஏய். மெய்யான உலகம் போயிருந்தாலும் ஆமா. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் ஏய். கடவுள் அருள் கிடைக்க வேண்டும் என்று ஆமா. ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சா நாடகம் நடிக்கிறார்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் ஆமா. இப்படி ஏய். எனக்கு இல்ல. எல்லாம் கலத்தி கம்பு பின்னால வச்சுக்கலாம் ஏன் அது கோகுல் கூட மாட்டிட்டு போயிரு. கண்டிப்பாவே. அப்படி இருந்தாலும் ஏய். விட்டுமா ஏனாவது வராத போய் மைக்கெல்லாம் கல்யாணம் ஃபிட் பண்ணணும். ஆமா. கல்யாணம் ஆயு. சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் ஆமா. என் கை நிறைய பொன் பொருள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி கண்ணுக்கு தெரித்த மன்னவர் கணவராக வர வேண்டும் என்று சொல்லி ஆமா. அரிதாகிய பரம கடவுளை கோரி ஏய். நான் தவம் இருந்து வரவாயினும் ஐயா. எப்ப போய்யா 7 வயதாக இருக்கும் போது சின்ன வயசுலயே போயிருக்கிற நீ ஏன் ஏனி வீட்டுக்காரன் தேடி போயிருக்கிற இல்லப்பா, அறியாத வயதில் சிவனிடம் சென்று ஆ. நான் இருந்த என்னுடைய தவத்தை மிச்சி ஆமா. அவர் எனக்கு என் முன்பாக தோண்டி எனக்கு வரம் கொடுத்தார். அப்படி அவர் வரம் கொடுத்த உடனே ஆமா எனக்கு எப்படி தெரியுமா?